ஹலோ மக்களே, ரயில்வேஸ்லேருந்து அந்த ஜேஇ எக்ஸாமுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன ஏஜ் லிமிட், யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துருவோம். சிஏ நம்பர் 3 2024 அதுதான் நோட்டிஃபிகேஷன் நம்பர். என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் இன்ஜினியர், அந்த டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட், அதுக்கப்புறம் கெமிக்கல் இல்லைனா மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன்ட், கெமிக்கல் சூப்பர்வைசர், மெட்டலாஜிக்கல் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் சூப்பர்வைசர், மெட்டலர்ஜிக்கல் சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ஆர்பி கோர்க்காப்பூருக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. மற்ற ஜேஇ போஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்ஆர்பிக்கும் சொல்லியிருக்காங்க. ஆர்ஆர்பி சென்னைக்கும் நல்ல வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. 30/7/2024 அன்றைக்கி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணிட்டாங்க. 30ஆம் தேதியிலேருந்து தான் அஃபீஷியல் வெப்சைட்டில் அந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். 29/8/2024 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பு இருந்ததுனாக்கா 30/8/2024 வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் 250 ரூபா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் முதல் தடவை அப்ளை பண்ணும்போதே கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்படி எடிட் பண்ணுறீங்கனாலும் அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண கொடுத்தது ஆர்ஆர்பி சூஸ் பண்ணதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் பார்த்து கொடுங்க. உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபீஸ் கட்டுற மாதிரினாக்கா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க, அதாவது டிகிரி ஃபைனல் இயர், டிப்ளமோ ஃபைனல் இயர் படிக்கிறவங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. கண்டிப்பாக ரிசல்ட் வந்திருக்கணும். அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டாவது இருந்திருக்கணும். ஒருத்தர் ஒரு ஆர்ஆர்பிக்கு தான் அப்ளை பண்ண முடியும். நிறைய போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கனாலும் காமனான ஆன்லைன் எக்ஸாம் தான் வைப்பாங்க, காமனான அப்ளிகேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக பார்த்துக்காங்க. ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பேண்டமிக்னால ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து தான் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமலும் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம்னு சொல்லி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் கொடுக்குற ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதுக்குமே உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 39-41 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 6 சேலரி அந்த ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங்லாம் 35,400 ஸ்டார்ட் ஆகும். சேலரிலாம் ரொம்ப நல்ல சேலரி. அந்த கெமிக்கல் சூப்பர்வைசர் அந்த மாதிரியான போஸ்டிங்லாம் லெவல் 7 சேலரி 44,900 ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அந்த போஸ்டிங் ஒரே ஒரு ஆர்ஆர்பிக்கு தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஜூனியர் இன்ஜினியர் அதிகமாக இருக்குன்றப்ப லெவல் 6 சேலரி ரொம்ப நல்ல சேலரி தான். ஸ்டார்டிங்கே 40,000 ரூபாய்க்கு மேலே வரும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சிபிடி முறையில் தான் நடத்துவாங்க. நெகட்டிவ் மார்க் உண்டு, அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்வே பாஸ் கொடுப்பாங்க. மற்ற கேண்டிடேட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட் கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறப்ப ரொம்ப லாங்காக இருக்குனாக்கா ஃப்ரீ ரயில்வே டிக்கெட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ராவலுக்கு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 18லேருந்து 36 தான் 2 போஸ்டிங்குமே சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்னா 2/1/1989க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். ஓபிசி கேண்டிடேட்னா 2/1/1986க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்னா 2/1/1984க்கு அப்புறம் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1/1/2007க்குள்ளே பிறந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 18லேருந்து 36 வயசுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்னா 5 வருஷம், ஓபிசி கேண்டிடேட்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் அதே மாதிரி விடோஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் 35, 38, 40 அப்படின்னு சொல்லி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து தான் சொல்லியிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அப்படி இல்லைனா இன்ஜினியரிங் முடித்தாலும் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம். அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் பிஎஸ்சி அந்த மாதிரி முடித்தவங்களுக்கும் சில போஸ்டிங் இருக்குது. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் முடித்தவங்களுக்கு அது எல்லாத்தையுமே கடைசியாக கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அதை கடைசியாக பார்ப்போம். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஓபிசி ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு 500 ரூபா ஃபீஸு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதில் 400 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது கரெக்டாக பண்ணிடுவாங்க. எனக்கு கூட 2 தடவை ரயில்வேலேருந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் இல்லாமலே வெறும் 100 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாங்க. எக்ஸாம் அட்டன் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஃபீஸ் அதிகமாக்கி அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 250 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 250 ரூபாயுமே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்குலாம் ஃபீஸே கிடையாது. ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும், ஆன்லைன் மூலம் தான் ஃபீஸும் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன்லாம் கிடையாது. ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாக்கா ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து அவங்க ப்ரௌசிங் சென்டரோட டீட்டெயில் கொடுத்துருவாங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த ஏஎல்பிக்கெலாம் போட்டிருக்கோம். அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்குமே. எக்ஸாம் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 சிபிடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே காமன் தான். 90 நிமிஷம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. அதற்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா
மேக்ஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்லேருந்து 25, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 15, ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 30, மொத்தம் 100 கொஸ்டின். அதற்கான சிலபஸுமே இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க, எடுத்து பார்த்துக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இந்த சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு. செகண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் 150 கொஸ்டின் கேட்பாங்க, 120 நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1:15 அப்படின்ற மாதிரி அந்த கம்யூனிட்டி வைஸாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஸ்டேஜ் 1லேருந்து. அதற்கான சிலபஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 15 கொஸ்டின், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து 15, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன்லேருந்து 10, பேசிக்ஸ் ஆஃப் என்வாரன்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல்லேருந்து 10, அதுக்கப்புறம் டெக்னிக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின். டெக்னிக்கல் தான் ரொம்ப மெயின். உங்களோட சப்ஜெக்ட் உங்களோட டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 100 கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் 150 கொஸ்டின். அதற்கான சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலுக்கான சிலபஸ் எல்லாமே ஃபைனலாக கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டோ அது எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி டிப்ளமோ இல்லைன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லி வந்தால் அதில் ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங் எல்லாமே ஜாயிண்ட் ஆகி வரும். எலக்ட்ரிக்கலுக்கும் அதே மாதிரி என்னென்ன அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க, எடுத்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ், அது இல்லாமல் அந்த கெமிக்கல் டெக்னாலஜி அந்த மாதிரியான போஸ்டிங்குமே சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணணும். எப்படின்னு சொல்லி ஏஎல்பிக்கு வீடியோ போட்டுக்கோம். ஆர்ஆர்பி 2024 அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் எடுத்து பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் கூட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஏதோ ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ணணும். இப்போ ஆர்ஆர்பி சென்னைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆர்ஆர்பி chennai.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஜென்ரலாக எந்த ஜோன் வெப்சைட்டில் போனாலும் சரி, அப்ளை பண்ணுறப்ப எந்த ஜோன் அப்படின்னு சொல்லி அதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் சென்னை தான் செலக்ட் பண்ணுவான்றனால அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் பெங்களூர் மற்ற ஜோனுக்குமே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எங்கே வசதியாக இருக்கும், எங்கே வேகன்சி அதிகமாக இருக்குது, எங்கே ஒர்க் பண்ண கரெக்டாக இருக்கும்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் மாடிஃபிகேஷன் பண்ணணுனாக்கா அந்த 30ஆம் தேதி வரைக்கும் பண்ணலாம். ஆனால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 250 ரூபா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் முதல் தடவை அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அதுலேயுமே அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணப்போ கொடுத்த டீட்டெயில், ஆர்ஆர்பி டீட்டெயில், அந்த என்ன ஜோன் செலக்ட் பண்ணிங்களோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணும்னு சொல்லி அது ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கடைசியாக பார்த்துக்குவோம். ஃபைனலில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலுக்கான சிலபஸ் எல்லாமே இந்த பிடிஎஃபில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிகிரி அந்த கெமிக்கல் டெக்னாலஜி அந்த மாதிரி போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கலுக்குலாம் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். மற்ற ஜேஇ போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் அது இல்லாமல் பிஎம்ஏ எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் சச்சஸ் பிஇ பிடெக் ஆர் ஆல்சோ அக்செப்டபிள் இன் லியூ ஆஃப் 3 years டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் தி சேம் டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியரிங் முடிச்சிருங்களோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற அந்த டிப்ளமோலையும் அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிஎஸ்சி எதுக்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க என்னென்ன போஸ்டிங்க்குன்னு. அதுக்கப்புறம் அதோட டிபார்ட்மெண்ட் டீட்டெயில் எல்லாமே ஏதோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சி டேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த ஆர்ஆர்பி சென்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 650 சம்திங் வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஆர்ஆர்பி சென்னைக்கு என்னென்ன போஸ்டிங்கில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கோங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 652 வேகன்சி சென்னைக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல வேகன்சி தான். அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் அந்த சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், மெக்கானிக்கல் எவ்வளோ, எலக்ட்ரிக்கல் எவ்வளோ, ஸ்டோரில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பிரிச்சே கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் எடுத்து பார்த்துக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் பற்றி ஏதாவது டவுட் இருந்தனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து இந்த ஜாப் பற்றின அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்ச் செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 14/7/2024 அன்றைக்கி அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக 700 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டூரேஷனில் ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றனால இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நிறைய பேர் மெட்டீரியல் மட்டும் வேணும், அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் மட்டும் வேணும், தனித்தனியாக கேட்டவங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான பேட்ச் கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டடி மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல், புக் பேக் கொஸ்டினுக்கான செப்பரேட்டான ஆன்சர் கீ பிடிஎஃப், அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான எல்லா டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஆகஸ்ட் 2023 ஜூலை 2024 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் ஒரு 14 தேர்வுகள் நடத்துவோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு ஷார்ட் டூரேஷனில் ஒரு 14 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். ரிவிஷன் டெஸ்ட்டுமே அதில் உண்டு. அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனுக்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் இது எல்லாமே கொடுப்போம். உங்களோட குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ் அ பிகினராக இருந்தீங்கன்னாக்கா இந்த பேட்ச் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணு இருக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட
நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. டெலகிராம் குரூப் மூலிமா தான் கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே நம்பருக்கு 700 rupees பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்ம அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னென்ன டெஸ்ட்டு என்னென்னக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டு பற்றின டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கோங்க. மெட்டீரியல் பற்றின சாம்பிள் பிடிஎஃப்மே இந்த பிடிஎஃபோட கடைசியில் கொடுத்துருப்போம். இது நம்மளும் நிறையா பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த புக் பேக் கொஸ்டினுக்குன்னு தனியாக, சயின்ஸுக்குன்னு தனியாக, ஐஎன்எம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக என்னென்ன படிக்கணும்னு ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே பிரித்து கொடுத்துருவோம். யூனிட் 8 யூனிட் 9 எல்லா சிலபஸுமே கவர் பண்ணுவோம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.